எண் 15 சஞ்சனா எஸ். வணக்கம், என் பெயர் சஞ்சனா. 2வது வகுப்பை படிக்கிறேன். முக்கணில் சிந்தது மா, ஆங்கில மாதத்தில் சிந்தது மே, தமிழ் மாதத்தில் சிந்தது தை. இவை அனைத்தும் சேர்த்தால் மாமேதிவிய நடுவார்களுக்கு வணக்கம். நாம் நோய்வாய்ப்பட்டவுடனே பார்த்து ஆன்டிபயோட்டிக் எனப்படும் கிருமிகளை வந்து ஆட்கொள்கிறோம். சுமார் 6 ஆண்டுகளுக்கு முன்பு கிருமிகளை வந்தில்லை என்று தெரியுமா? முதலாம் உலகப் போரில் காயமடைந்த 7 வீரர்கள் கிருமிகளை வந்தெல்லாம் இருந்தால் இறந்தார்கள். நாம் சந்திக்கும் இதை முன்னதாக பிறந்த 7 வீரர்களை காப்பாற்றிக்கலாம். அவர் வேறு யாரும் இல்லை, பென்சிலும் அந்த உலகத்துக்கு வந்தது அலெக்சாண்டர் ஃப்ளெமிங். அவரை பற்றி நான் பேச போகிறேன். அலெக்சாண்டர் ஃப்ளெமிங் 1881 ஆகஸ்ட் 6 ஸ்காட்லாந்து நாட்டில் பிறந்தார். அதிலுமே கல்வி இயற்கை சூழல் மலைப்பகுதியில் நமது தொழில்நுட்ப கல்லூரி முடித்த பிறகு 16 வயதில் கப்பல் நிறுவனம் ஒன்றில் அலுவலக சேர்ந்த எழுத்தர் பணி மனநிறைவு அளிக்கவில்லை. தனது 20 வயதில் மருத்துவ கல்வியில் சேர்ந்த படிப்பை முடித்த பிறகு நோய்க்கு ஆராய்ச்சி அல்பர்ட் நாட்டை சேர்ந்த உதவியாளராக சேர்ந்த இரத்தத்தை பேசிய நோயை கண்டறியும் மேம்பட்ட முறையில் ஃப்ளெமிங் அறிமுகப்படுத்தினார். 1928 ஆண்டில் நினைவாக வளர்க்கப்பட்ட ஒரு தட்டை நோக்கிய போது லைசோசம் செய்தாத செயலை காளான் செய்தது தற்செயலாக கண்டார். கொப்பளங்கள், கட்டிகள், மூக்கு, தொண்டை, தோள்கள் இவற்றில் ஏற்படும் தொற்று நோய்களை வரவழைக்கும் சாபே லோக்காக்கு எனப்படும் கிருமிகளை காளான் அழித்தது. பென்சில் அல்பமந்தை கண்டுபிடித்து இப்பயிற்சிக்கு உதவி செய்தது. பென்சில் ஒவ்வாமையுடைய பாதுகாப்பான நச்சுக்கொல்லி மந்தை கண்டுபிடித்து வெற்றி அடைந்தார். 1945 ஆண்டில் அலெக்சாண்டர் ஃப்ளெமிங் நோபல் பரிசு வழங்கப்பட்டது. 1955 ஆண்டில் அலெக்சாண்டர் ஃப்ளெமிங் மார்ச் 11 இறந்தார். நன்றி.